Taste the Daily. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட விடிய அரசின் காவல்துறைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கண்டனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் வந்தால் முறையாக விசாரிக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என கேள்வி. பெண்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையை உருவாக்கிய திமுக அரசு. பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் கையாளும் திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். டிசம்பர் 11 கடலூர், மயிலாடுதுறை, நாகை மற்றும் டிசம்பர் 12 செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 12 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மயிலாப்பூரில் மழைநீர் வடிகால்வாய் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவாரா ஒப்பந்ததாரர்? திமுக ஆட்சியில் திறமையில்லாத ஒப்பந்ததாரர்களால் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லா அவலம். நீலகிரியில் மயக்க மருந்து செலுத்தி ரேடியோ காலர் கருவி பொருத்தும் பணியின் போது மயக்கமடைந்த வரையாடு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வனத்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். ஸ்டாலின் அரசு சொற்ப தொகையை நிவாரணமாக அறிவித்துவிட்டு அதையும் முறையாக வழங்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே நடுக்கடலில் உயிருடன் தத்தளிக்கும் மாடு. மாட்டை மீட்டு தருமாறு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு மாட்டின் உரிமையாளர் கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உயர் ரக மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளை கடத்திய மூவர் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை தரமணி பகுதியில் ஐடி நிறுவன கட்டுமான பணி காவலாளியிடம் இருந்து 2 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மெத்தப்பட்டமைன் போதை மாத்திரைகளை விற்ற கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் புத்தகப்பை சுமக்க வேண்டிய மாணவர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் அவலம். ஈரோடு அருகே 54,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ரயில் நிலையங்களில் 24 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடக்கும் கொள்ளை சம்பவங்களால் நிம்மதி இழந்து தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விவசாய மின் இணைப்புக்கு லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் பாலியல் அத்துமீறல் அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். சென்னை கோயம்பேடு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட முதியவர் போக்சோவில் சிக்கினார்.
சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே மணல் கடத்தலை தட்டி கேட்ட இளைஞரை இரும்பு ராடால் கொடூரமாக தாக்கிய கடத்தல் கும்பல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மணல் கடத்தலும் தட்டி கேட்பவர்கள் தாக்கப்படுவதும் தொடர்கதையாகும் அவலம். புதுக்கோட்டை அருகே நகைக்காக கைக்குழந்தையின் தாய் கத்தியால் குத்தி கொலை. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினரின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் சேத பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முறையாக ஆய்வு செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. மழை வருதுன்னா எங்களை இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்ல. சரி தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து பிறகு என்ன அடிமுடி கட்ட துணியடா கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் மர்ம நபர்கள் திருட முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக வலம் வருவதாக மக்கள் வேதனை. சென்னையில் சுமார் 2 லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட காசநோய் பரிசோதனையில் 12,825 பேருக்கு காசநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக தகவல். ஸ்டாலின் அரசு காசநோய் ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்தாததால் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 8 தமிழக மீனவர்களை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசும் திராவிட மாடல் அரசும் அமைதி காக்கும் அவலம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகளே பேருந்தை தள்ளிச் சென்ற அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் இதுபோன்ற பராமரிப்பில்லாத பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நடுரோட்டில் நிற்பதாக மக்கள் வேதனை. சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளை தாக்கி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இலங்கை பயணிகள். விமான நிலையங்கள் மூலம் கடத்தல் அதிகரித்து வரும் நிலையில் சோதனைக்காக தடுத்து நிறுத்திய போது மோதல் ஏற்பட்டதாக தகவல். கடலூர் மாவட்டம் வளையமாதேவியில் என்எல்சி நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆலோசனை கூட்டம். இழப்பீடு கிடைக்காமல் தவிக்கும் விவசாயிகள் என்எல்சிக்கு ஆதரவாக இருக்கும் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம். தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை அரிவாளால் வெட்டியதில் உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே மக்கள் அச்சம். சென்னையை அடுத்த ஆவடியில் போதிய உபகரணங்கள் இன்றி கழிவுநீரை கைகளால் சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்கள். சமத்துவம் சமூக நீதி என மேடைக்கு மேடை வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் அரசு துப்புரவு பணியாளர்களுக்கு போதிய உபகரணங்களை வழங்காதது ஏன் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 866வது நாளாக கிராம மக்கள் போராட்டம். விமான நிலைய திட்டம் கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என மத்திய மாநில அரசுக்கு எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். விதவிதமான வடிவமைப்புகளில் பல வண்ணங்களில் விற்பனைக்கு தயாராகி வரும் விளக்குகள். பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது கடலில் உயிருக்கு போராடிய கேரள மீனவர்களை மீட்டுக் கொண்டு வந்த தமிழக மீனவர்களுக்கு குவியும் பாராட்டு. கேரள மீனவர்களின் நாட்டுப்படகு சூறைக்காற்றில் சிக்கி மூழ்கும் பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானது. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் அலைமோதிய மக்கள்.
வஞ்சிரம், கொடுவா, ஷீலா உள்ளிட்ட மீன்களை வாங்கிச் சென்ற மீன் பிரியர்கள். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அறுந்து கிடந்த உயர் மின்னழுத்த கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி விவசாயி பலி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மின்கம்பிகளை முறையாக பராமரிக்காததால் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என மக்கள் வேதனை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கட்டிடப் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த 6 வயது சிறுவன் பலியான அவலம். பள்ளத்தில் தேங்கி இருந்த மழைநீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். கொடைக்கானல் மலை கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற வினோத சேத்தாண்டி திருவிழா. ஆயிரக்கணக்கான ஆண்கள் உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு கொண்டாட்டம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நாள் வரையிலான ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்து விட்டதாக அறிவிப்பு. கடந்த 3 தினங்களில் 2,70,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருப்பதாக தகவல். டெல்லியை நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்க மனமில்லாமல் மைனாரிட்டி பாஜக அரசு அராஜகம் செய்வதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அடிலைடில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி.